இப்படி வந்து காப்பாத்திட்டானே. சித்தார்த்துக்கு டூப்ளிகேட் பொம்மைக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லக்கா. அவளை காப்பாத்துறதுக்காக தான் அவன் பொய் சொல்லியிருக்கான். மாமா, அதுதான் அப்பட்டமா தெரியுது. இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே தீரணும். எப்படி கரெக்டான நேரத்துல சித்தார்த் அங்க வந்தான்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா நான் வேணும்னு பண்ணலங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சாரி. என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம் பூமி, வேண்டாம். என்னை எல்லார் முன்னாடியும் காப்பாத்துறதுக்காக எனக்கு ஆதரவா பொய் சொல்லிருக்கீங்க. ஆனா உங்ககிட்டயே நான் பொய் சொல்லிருக்கேன். தப்புதாங்க. என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம் பூமி, வேண்டாம். நீ எதுவும் பேசாத. நாம ரொம்ப பிரிய வச்சிருக்கிறவங்க நம்மளை ஏமாத்தும் போது வர வழி இருக்கே, உலகத்திலேயே அதுதான் பெரிய வழி. நான் சத்தியமா சொல்றேன், இந்த வழி உனக்கு எப்பவுமே வந்துடக்கூடாது. உனக்கு கண் பார்வை வரணும்னு 24 hours நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கண் பார்வை இல்லாம என் பொம்மி என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவா, எப்படியாவது அவளுக்கு இயல்பான வாழ்க்கையை திரும்ப தரணும். உன்னை US கூட்டிட்டு போய் அந்த டாக்டர் கிட்ட காமிச்சு எத்தனை கோடி கடன் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி பொம்மி, எப்படி உன்னால என்கிட்டயே பொய்யெல்லாம் பேசி நடிக்க முடியுமா? இல்ல, நான் சத்தியமா சொல்றேங்க. ஏதோ பண்ண போய் ஏதேதோ நடந்துருச்சு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. பொம்மி, வேண்டாம் பொம்மி. இது எனக்கு பெரிய பாடம். இனிமே என் வாழ்க்கையில நான் யாரையுமே நம்ப மாட்டேன். மா, உங்க நினைப்பு சரிதாம்மா. சித்தார்த்து சொன்னது பொய் தானே கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க பாருங்க, நடந்ததை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருவோம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் சொன்னது எவ்வளவு சரின்னு இப்போ தெரியுதா மனு? ஆமாமா மா, அந்த டூப்ளிகேட் கெஞ்சிரா கதறா, அவன் கால்ல விழறா. ஆனா அந்த சித்தார்த்து அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருந்துட்டாமா. இருக்கட்டும், இப்போதைக்கு இந்த பிரிவினை இருக்கிறதும் ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். இந்த தற்காலிக பிரிவை நிரந்தர பிரிவா மாத்தி இந்த டூப்ளிகேட்ட முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அது எப்படிக்கா? என்ன தம்பி நீங்க, இன்னைக்கு இந்த வீட்டுல நடந்த விஷயம் ஒரு சின்ன சாம்பிள் தான். ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே சித்தார்த் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றான்னா அவ பொம்மியே இல்லன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அத தெரிய வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. மத்த எல்லாத்தையும் சித்தார்த் பாத்துக்குவான். அவன் கையாலேயே அந்த டூப்ளிகேட்ட கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ள போறான். அத பார்த்து ரசிக்க ரெடியா இருங்க. கூடிய சீக்கிரம் அவளுக்கு அந்த நிலைமை வரும். வர வைக்கிறேன். யோ பெருசு, என்னம்மா நீ என் பேரன ராசி ஆயிட்டீங்களா இல்லையா? ராசியா? ரொம்ப ஆசைதாயா உனக்கு. உன் பேரன் கஞ்சி போட்ட சட்ட கணக்கா வெறச்சுன்னு சர்ன்னு போயிட்டான். நானும் சமாதானம் பண்ணி பேசி பேசி பார்த்தேன். எவ்வளவு தூரம் தான் இறங்கி வருது? அடடே அடடே. உனக்கு அடடடன்னு இருக்கு, எனக்கு அக்கடான்னு இருக்குது. நான் காண்டி பேசின இதாண்டா சாக்குன்னு மேல பாயுவான். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த்து கோவமா போனதை பார்த்தேன். என்ன ஆச்சு? பின்ன தப்பு பண்ணா கோவம் வரதானே செய்யும். அவரு கோவத்திலயும் நியாயம் இருக்குது, என்னாண்ட நியாயம் இல்ல. என்ன பண்றது? ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். எதுக்காக இப்படி ஒரு பிளே பண்ண நீ? ஒன்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. கண்ணு தெரியாதுன்னு சொன்ன போய்க்கே இவ்ளோ கோவப்படுறானே.
நீ பொம்மியே இல்ல மொத்தமும் பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியல. பொம்மி ஒரு தடவை இப்படித்தாமா மாடர்னா வந்து நடிச்சு அவனை ஏமாத்திட்டான். இப்ப நீயும் அதையே பண்ணிருக்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே நடந்துருச்சு. ஒரு வகையில உன் குணமும் பொம்மி குணமும் இப்படி நடிக்கிறதுல ஒரே மாதிரியா தான் இருக்கு. அதை விடு பெருசு. எங்க ஏரியா குப்பத்து அனாத ஆசிரமத்துல சுதான்னு ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் அந்த புள்ளைக்கு ஏதாவது பண்ணும் பெருசு. கொஞ்சம் துட்டு இருந்தா கூட. ஏய், வார்த்தைக்கு வார்த்தை என்ன பெருசு பெருசுங்கிற? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அதனால்தான் பெருசுன்னு கூப்பிடுறா. நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். சீக்கிரம் பணத்தை கொடு. இருமா, எடுத்துட்டு வரேன். சரி பெருசு. நான் தாமராக்காவ ஆட்டோ பிடிக்க சொல்லியிருந்தேன். நான் என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறேன். நீ வெளியே பணத்தை எடுத்து வந்து குத்துரு. சரி, சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா ஆட்டோ நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்க. அக்கா அங்க பாருக்கா சரசு. அடியா ஆமாண்டி, இறங்கு இறங்கு. ராணி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? தாமரக்கா எப்படி இருக்கிறீங்க? என்ன நம்ம ஏரியா பக்கம் வரதே இல்ல? எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. மனு, அங்க பாத்தியா? எவ்வளோ ஒருத்திய ரோட்ல சந்திச்சு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கா. அவ யார்கிட்டயோ பேசுறால. அந்த பொண்ண மடக்கனா இவளோட மொத்த ஜாதகமும் நம்ம கைக்கு வந்துரும். எப்படியாவது இவளை மடக்கணும் மனு. சரி சரசு, நான் ரொம்ப அவசரமா ஒரு வேலையா போயின்னு இருக்கேன். சரி, சரி. அப்புறமா ஏரியா வாண்ட வந்து உன்னை பாக்குறேன். சரியா? என்ன ஓடிமா, என்னெல்லாம் நீ மறந்துட்ட. அது மட்டும் நல்லா தெரியுதுமா. ஐயா, உன்ன போய் நான் மறப்பேனா? என்ன சும்மா டப்பாய்க்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். சரியா? சரி ராணி. சரி சரி, நீ பாத்து போனா சரிக்கா. வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுண்ணா. அண்ணா வண்டி எடுங்கண்ணா. என்னம்மா நீ போன்ற நிறுத்துன்ற? தம்பி, அக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு இந்த டூப்ளிகேட்ட ஃபாலோ பண்ணி அவ எங்க போறான்னு கண்டுபிடிங்க. சரிக்கா. அதுக்குள்ள இந்த பொம்பளை கிட்ட பேசி அவளை பத்தின எல்லா விவரத்தையும் நான் வாங்குறேன். சரிக்கா, நான் போய் பாக்குறேன். அந்த ஆளு போன உடனே நீ போய் அந்த பொம்பளைய மடக்கு. மா, அவங்க கிட்ட போய் நான் என்னமா பேச முடியும்? டேய், நீ என்ன பச்சை புள்ளையா கிளாஸ் எடுக்கிறதுக்கு? போடா, போய் ஏதாவது பேசு. சரிம்மா. இந்தாங்க ஐயா. இப்பதான் பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த. ஆசிரமத்துக்கும் காசு கொடுக்கறியாமா? உனக்கு செலவுக்கு இருக்காமா? ஏதோ அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லங்க ஐயா. உன்ன மாதிரி இருக்கிற சில பேரோட கருணையாலதான் நம்ம அனாதை இல்லம் நல்லபடியா இயங்குது. மாசம் மாசம் யாருகிட்ட இருந்து உதவி வருதோ இல்லையோ, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன தொகையாவது வந்துருது. இந்த சின்ன தொகை எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தொகைமா. நான் சம்பாதிக்கிறத இங்க வந்து கொடுக்காம வேற எங்க போய் கொடுக்க போறேன்? ஒருவேளை சோத்த சும்மா யாரு போடுவா? இந்த உலகத்துல எல்லாமே எதிர்பார்த்து மட்டும்தாங்க ஏன் நடக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவு குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறீங்க. நான் செய்யற உதவி எல்லாம் ஏதோ ராமர் கட்டுற பாலத்துக்கு அணில் செஞ்ச உதவிதான். கண்டிப்பாமா. ஹலோ, வந்துட்டீங்களா சார்? இது வந்துட்டேன் சார்.
வலிக்கிட்டு போன் பண்ணவரு வந்துட்டாருமா. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வலி கண்டுபிடிச்சு வர ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். பிரவீன்குமார் அங்கிள், சுதா எங்க காணோம்? அவ வாங்கின கிஃப்ட காமிக்கிறதுக்காக உள்ளார போயிருக்கா. அப்படியா? சரி, அவ வந்ததும் கேக் வெட்டிடலாம். சரி அங்கிள். சரி, நீ போய் விளையாடு. சார், இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பர்த்டே, அவ உள்ள போயிருக்கா, வந்ததும் கேக் வெட்டிடலாம். பர்த்டே குழந்தை உள்ள இருக்குன்னு சொன்னீங்க, இங்க எல்லார் கையிலயும் கிஃப்ட் இருக்கு. அதுவா சார்? ராணின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். அது வழக்கமா நம்ம ஆசிரமத்துக்கு ரொம்ப நாளா உதவி பண்ற பொண்ணு சார். அதுதான் எல்லாருக்கும் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கு. என்ன சார், என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. ராணின்ற பேர்ல எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தாங்க, ஆனா அவங்க இப்ப இல்ல. அங்கிள், எங்க ராணி அக்கா ரொம்ப சூப்பர். ஓ அப்படியா? உங்க ராணி அக்காவை நானும் போய் பாக்குறேன். சரி, போய் பாருங்க அங்கிள். சரி, ஓகே. சார், நேரா போனீங்கன்னா ஒரு ஆபீஸ் ரூம் வரும், நீங்க போயிட்டே இருங்க. நான் போய் சுதாவை கூட்டிட்டு வந்துடுறேன் சார். கேக் வெட்டிடலாம் சார். யா, போங்க. ஷோர் சார். ஹாய். இந்த ஆசிரம குழந்தைகளுக்கு வழக்கமா ஹெல்ப் பண்றவங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி சார் அனுப்புனாரு. ஓ, அது நீங்க தானா? நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல சார். ஓ, அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. சார் கேக் கட்டிங்காக பர்த்டே குழந்தைகளை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஐயோ, என்ன தாடிகார இங்கே உட்காந்துட்டான். அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. நீங்க குழந்தைங்களை எப்பவுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் நீங்க எப்பவுமே குழந்தைங்களோட குழந்தைங்களா இருக்கிறதால உங்களுக்கு எப்பவுமே வயசே ஆகாது. குழந்தைங்களாவே நீங்க இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மனசு. என்னங்க, உங்க ரெண்டு பேருக்கும் தலை மாறிடுச்சு. அது சும்மா விளையாட்டுக்கு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. நீங்க கார்ட்டூன் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல சிங்கம், கரடி, மிக்கி மவுஸ், வினி த பூ எல்லாம் வரும். நீங்க பார்த்தது இல்லையா? சார், எல்லாம் ரெடியா சார்? போலாமா சார்? போலாம் சார். ஒரு நிமிஷம் சார், இந்தாங்க டொனேஷன். சார், தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம் சார். ஓ, நீங்க வந்துட்டீங்களா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? குழந்தைங்க அங்க இருக்காங்க, அங்க போய் டான்ஸ் ஆடி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஆமா, இங்க 2 லேடிஸ் இருந்தாங்களே, அவங்க எங்க? ஏதோ டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க போயிட்டாங்க சார். ஓ, அப்படியா? சரி 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 சரி. சாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சேன். சரி, வாங்க சார். யா, ஷூர், வாங்க. என்ன வேண்டுதல்மா? பொம்மிக்கு கண் பார்வை நல்லபடியா கிடைச்சிட்டா ஊர் கோயில்ல இவ கையாலேயே பொங்கல் வச்சு படையல் போடுறதா நான் வேண்டிக்கிட்டேன்பா. அதனாலதான் 2 பேரையும் கூட்டிட்டு போய் பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைச்சு அனுப்பி வச்சிடுறேன்பா. ஆண்டி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சோ இப்ப வேண்டாமே, அப்புறமா வச்சுக்கலாமா? அது பொம்மிக்கு வேண்டிக்கிட்டதுப்பா. வேண்டுதல்னா சரியான நேரத்துக்கு பண்ணிடணும்பா. அப்படி பண்ணாம இருந்தா
குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனைங்க பத்தாதா? தம்பி யோசிக்காதீங்கப்பா, சரின்னு சொல்லுங்க. வாங்கல. சரி வரேன் ஆண்டி. என்னடா இது வம்பா போச்சு? இந்த அம்மா இங்கே எப்படி அச்சு நொறுகுது, ஊருக்கு போனா குமுறிருமோ? தாத்தா, தாமரை அக்கா இங்கே இருந்து ரொம்ப நாள் போர் அடிச்சிருக்கோம். அவங்களும் என் கூட வரட்டுமே, ஊரை சுத்தி காமிச்ச மாதிரி இருக்கும். தாராளமா கூட்டு போமா. சரிடி, ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாகு. தம்பி நீங்களும் போங்க, கிளம்புங்க. சரி. என்னம்மா என்னடிங்கிற? சித்தார்த் தம்பிக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொன்னனே, சித்தார்த் தம்பி டிஃபன் சாப்பிட்டாரா? ஆம் சாப்பிட்டாருமா, சாப்பிட்டாரு. நில்லடி, உனக்கும் சித்தார்த் தம்பிக்கும் என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை? நல்லாதான் இருக்கும். இல்ல, கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. சித்தார்த் தம்பி உன்னை விட்டு விலகி போனதே கிடையாது. பொம்மி பொம்மின்னு மூச்சுக்கு 300 தடவை உன் பெரிய சொல்லி உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தவரு இங்க வந்ததுல இருந்து உன் கூட சரியா முகம் கொடுத்து பேசுறத கூட நான் பாக்கல. இப்ப என்னடானா சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு. நீ சாப்பிட்டாருன்னு போய் சொல்லி எலிய தூக்கி வீசுற. நான் உன் அம்மாடி. சொல்லு, என்னடி பண்ண? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கும். இல்லடி, நீ நல்லா இல்ல. என்கிட்டயே போய் சொல்லாத. ஒண்ணும் இல்லம்மா, உண்மையாதான் சொல்றேன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. யோ என்னம்மா நீ குழந்தை மாதிரி சத்தியம் எல்லாம் கேக்குற? சித்தார்த் தம்பி சாப்பிட்டாரா இல்லையா? பசி இல்லன்னு வேணான்னு சொன்னாரு. உனக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவேன்னு நான் தான் அதை மறைச்சிட்டேன். பொம்மி, இத பாரு, என்கிட்ட தயவு செஞ்சு எதையுமே மறைக்காதடி. மறைச்சேன்னா இந்த அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரியா? கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. வாங்க பாட்டி, உட்காருங்க. என்ன கிருஷ்ணவேணி, நல்லா இருக்கியா? இருக்க. என்ன உன் குரல்ல சொரத்தே இல்ல? என்ன விஷயம்? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சச்சே, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு சீராடுறதுக்கு மாப்பிள்ளையோட வந்திருக்கா போல இருக்கு. ஆமா பாட்டி. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இப்ப வரைக்கும் உன் வீட்ல தொட்டில் சத்தம் கேட்கவே இல்ல. நானும் அவகிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்ப அதுக்குள்ள என்ன அவசரம்னு என் கூட சண்டைக்கு வரா? இந்த பாரு, நடக்கும் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது உன் தப்பு. நாம பெரியவங்களா பார்த்துதான் இந்த விஷயத்தை நடத்தி வைக்கணும். என்ன சொல்றீங்க பாட்டி? இப்ப கூட மாப்பிள்ளைக்கும் அவளுக்கும் ஏதோ சண்டை. 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசிக்கிறது இல்ல. ஆனா இவ நாங்க நல்லாதான் இருக்கோம் நல்லாதான் இருக்கோம்னு நடிக்கிறா. அப்போ என் ஸ்பெஷல் பொடிக்கு வேலை வந்துடுச்சு. என்ன பொடி பாட்டி? என்னடா பொடி வச்சு பேசுறாளே இந்த பாவாத்தான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த பொடியோட வந்த. என்ன பொடி பாட்டி இது? இதுல ஒரு இதழ் தாமரை, விஷ்ணு கரந்த, வெள்ளரி வித, அஸ்வகந்தா, அமுக்குறாங்கிழங்கு, முருங்கப்பூ, ஜாதிக்காய், திரிபலா எல்லாம் கலந்துருக்கு. இத மட்டும் பால்ல கலந்து உன் மாப்பிளைக்கு கொடுத்தன்னு வச்சுக்கோ, 10 மாசத்துல உன் வீட்ல குவா குவான்னு சத்தம் கேட்கும். அப்படியா சொல்றீங்க? பாவாத்தாவா கொக்கா? இத நீ குடுத்து பாரு, அப்புறம் தெரியும். இந்தா நான் வரேன் கிருஷ்ணவேணி. இத்தனை நாளா நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தோம். இந்த பாட்டியா பார்த்து நல்லதா ஏதோ கொடுத்திருக்காங்க. இத பால்ல கலந்து குடுத்துற வேண்டியதுதான். புல்லரிப்பு அடியாச மச்சான். என்னடி? என்னக்கா ஜாலியாகுற? நீயும் தான் ஜாலியாகுற. உனக்கு தான் தாடிகார பிரச்சனையே இல்லையே.
ஆமாக்கா. ஆனா என்னாண்ட கோச்சிக்கின்னு சாப்பாட கூட சாப்பிட மாட்டேன்றாங்கா. அம்மா வேற புல் டென்ஷனா இருக்குது. அதான் நீ என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. தாடிகாரனை பாக்க சொல்லியும் எனக்கு பாவமா தான் இருக்குது. ஏய் பொம்மி, என்னடி இது? உன்னை தூங்க போ சொன்னா இங்க உட்கார்ந்து சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், கோயிலுக்கு போகணும், பூஜை எல்லாம் இருக்கு. போய் தூங்குடி. அம்மா என்னம்மா? உன்னை தூங்க போ சொன்னா இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு தூங்க போ. ஏ பொம்மி, இங்க வா. என்னம்மா நீ போய் படுன்னு சொல்ற, இங்க வான்னு சொல்ற. இத பாரு, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காத. பேசாம வா, நாம போய் இப்ப சாமி கும்பிடணும். என்னது சாமி கும்பிடணுமா? எதுக்குமா இந்த நேரத்துல? இத பாரு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்காத. வா என் கூட வா. அம்மா என்ன ஒரு மாதிரியா இருக்கே. இத பாரு பொம்மி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிட்டுக்கோ. காலையில குளிச்சிட்டு சாமி கும்பிடுவாங்க. இந்த நேரத்துல எதுக்குமா? சாமிய வேண்டிக்க சொன்னா அதுக்கு கூட வாடி, ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருப்ப. சாமி கும்பிடு. இந்த அம்மாக்கு வர வர பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இரு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு தூங்க போ. என்ன இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு ஒன்னும் புரியல. படுத்து எடுக்குதே. ஒரு பக்கம் தாடிகாரன், இன்னொரு பக்கம் இந்த அம்மா. மத்தவங்க கணக்கா நான் மாட்டின்னு தவிக்க வேண்டியதா இருக்குது. தாடிகாரன் பழையபடி பாக்குற மாதிரி தெரியுது. மூஞ்சி ஊத்த பேசாம இருந்தா இப்ப என்னடா இப்படி உத்து உத்து பாக்குறான். என்ன இன்னைக்கு கும்முன்னு இருக்கா? என்னங்க? ஐயோ டேய் சித்தார்த்து, தன்மானம் ரொம்ப முக்கியம்டா. சித்தார்த்த, கண்ட்ரோல் கண்ட்ரோல். இதெல்லாம் பத்தாது போல இருக்கே. இனிமேல் தன்மானத்துக்கு லீவ் விடுவன்னு சொல்லுவேன். மறுபடியும் போய் தலையெல்லாம் தண்ணி ஊத்தி வந்துருக்கிறான். ஆக மொத்தத்துல நாளைக்கு ஜன்னி வந்துரும் பொழுகுதே அவனுக்கு. தாடிகாரனுக்கு என்னாச்சுன்னு ஒன்னும் புரியல. குளிச்சுட்டா வந்தீங்க? ஆமா, குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் காலையில வரைக்கும் நான் எத்தனை முறை வேணா குளிப்பேன். ஏன் உடம்பு நான் குளிப்பேன். என்ன ஆச்சு இவனுக்கு? ஓ தம்பி. ஆண்டி உட்காருங்க தம்பி, உட்காருங்க. காஃபி இந்தாங்க தம்பி. ஆண்டி, நீங்க எதுக்கு இதை எடுத்துட்டு வரீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல தம்பி. தம்பி. என்ன ஆண்டி? உங்களுக்கும் பொம்மிக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையாப்பா? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் வந்ததுல இருந்து உங்க முகத்தை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க மனசு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. எத்தனை நாளா நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதாப்பா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதான். பொம்மி நிறைய விஷயங்கள்ல இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா. இன்னும் அவளுக்கு ஒரு பக்குவமே வரமாட்டேங்குது. பொம்மிக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அவளுக்கு பொறுப்பு வரும்னு எனக்கு தோணுது.
அதுவும் பாக்குறவங்க எல்லாம் பொம்மைக்கு எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலப்பா. அவ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட அவளை மன்னிச்சிருங்க தம்பி. கோபத்தாபத்தெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க போங்க. சரிப்பா. நான் கோவமா இருக்குன்னு ஆண்டி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை எப்படி சரி பண்றது? பார்த்தல்ல? ஆமா. அவ பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அந்த பொங்கல் வடக்கு பக்கமா தான் பொங்கணும். அப்படி பொங்குனா அபசகுணன்னு ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி நீ தான் செட் பண்ணி வைக்கணும். சரிங்க ஐயா. இத செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, இப்ப வேற விறகு பொறுக்கிட்டு வரணுமே, அதுக்கு எங்கக்கா போறது? இந்த அம்மா வேற எங்க போச்சுன்னே தெரியலையேக்கா. பொம்மி, பொங்க வைக்க போறியா? ஆமாக்கா. எங்க இன்னும் சுள்ளிக்கட்டை எடுத்துட்டு வரல போல இருக்கு. அதான் எங்கன்னு மறந்துட்டேன். பாத்தியா, பெரிய ஊருக்கு வாக்கப்பட்டு போனதும் நம்ம ஊர் வழக்கத்தெல்லாம் மறந்துட்டு இருக்க. ஐயோ, அதெல்லாம் இல்லக்கா. அங்க இருக்க மரத்தாண்டு இருக்கு, போய் எடுத்துட்டு வா. வாக்கா. ஐயா சொன்ன மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். பொங்க பானை வடக்கு பக்கம் சரிஞ்சிருக்கிற மாதிரி கல்ல வச்சுட்டேன். பொங்கல் பொங்கினா வடக்கால தான் விழும். என்னம்மா இது? நாம படிச்ச பொங்கல்ல தான் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி ஆத்தா சொல்லுது. ஒண்ணுமே புரியலையே. ஆத்தா, என்ன ஆத்தா? என்ன குறை இருந்தாலும் ஆத்தா மன்னிச்சு அதை ஏத்துக்கணும். எதனால அந்த பொங்கலை ஆத்தா ஏத்துக்க மாட்டேங்கிற? இது வடக்கு பக்கமா பொங்கின பொங்கல், அதனால இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல ஆத்தா, அந்த பொங்கல் வடக்கு பார்த்து பொங்கல நல்லபடியா கிழக்கு பார்த்து தான் பொங்குச்சு. கிழக்கால தான் பொங்குச்சு. ஐயோ, பூசாரி சொதப்பிட்டாரே. அந்த பொம்பளை கவுத்துட்டாளே. இது ஒண்ணு மட்டும் குறையில்ல. இந்த பொங்கலை நான் ஏத்துக்காததுக்கு காரணம் இன்னொரு மிகப்பெரிய குறை இருக்கு. வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். என்ன ஆத்தா, ஏன் ஆத்தா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத ஆத்தா. நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா இந்த பொங்கலை வச்சது பொம்மையே இல்ல. அவன் நல்லா ஓதுகிறான்க்கா. அதை வச்சுதான் இந்த ஆள் இந்த ஆட்டம் போட்டுன்னு இருக்கான். சரிடி, இப்ப என்ன பண்ண போற? பார்க்க தானே போற இந்த ராணியோட ஆட்டத்தை. என்ன ஆத்தா,
என்ன சொல்ற நீ? பொம்மி வச்ச பொங்கல பொம்மி வைக்கலன்னு சொல்ற? உனக்கு விஷயம் புரியல. நீ பொம்மின்னு நம்பிட்டு இருக்கியே, அவ பொம்மி இல்ல, அவ வேற ஒருத்தி. அதனாலதான் இந்த பொங்கலை நான் ஏத்துக்க மாட்டேன்றேன். என்ன ஆத்தா, உனக்கு தெரியாதது இல்ல? அவ செத்து பொழைச்சு மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கா. இவள போய் பொம்மியே இல்லைன்னு சொல்றியே? ஆத்தாளுக்கு எதிரா யாரும் பேசக்கூடாது. நான் சொல்றது நிஜம், சத்தியம். பொம்மி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற வேற ஒருத்தி நீ. உன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டத்தான் இந்த பூசாரி மேல வந்து இறங்கி இருக்க. நீ வச்ச பொங்கலும் பொய், நீயும் பொய். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஆத்தா இது? பூசாரி செம்மையா பண்றாளடா. ஏய் பூசாரி, இப்ப நான் ஒருத்தங்கிட்ட காசை வாங்கிட்டு இப்ப அவன் சொல்லி கொடுத்த மாதிரி பொம்மை இல்லன்னு சொல்றியா? பொம்மி பொம்மியா இல்லனா நான் இறங்கி இருப்பேனா? இவ நிஜமான பொம்மிதான், அத நானே சொல்றேன். நீ மட்டும் இல்ல, அந்த விஷயம் இந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியட்டும். நீ பொம்மியா இல்ல, நான் ஆத்தா பூசாரி மேல வந்து இறங்கி இருக்கேன். நான் சொல்றதா உண்மை. இது என்ன பெரிய தலைவேதனையா இருக்கே? இங்க பாருங்க, என்ன ஏதுன்னு அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல 2 சாமியும் மலையேத்தணும். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல ஊருக்காரங்க எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிருக்கோம். 2 பேருக்குமே சாமி வந்திருக்கு. இதுல யாரு சொல்றது உண்மைன்னு தெரியாம இந்த ஊரு மொத்தமும் திணறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நேரத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் முடிவெடுப்போம். அதான வழக்கம். என்ன இந்த ஆளு பயங்கர பில்டப் கொடுக்கறான்? என்ன பண்ண போறான்? ஐயா, நான் ஏதோ பொய் சாமி வந்து ஆடின மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க ஐயா. அப்படி எல்லாம் இல்லங்கய்யா. நான் அப்பளுக்கு இல்லாத ஒருத்தன். என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு குற்றத்தை யாராவது என் மேல சொல்லிருக்காங்களா? இந்த ஊர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேங்கய்யா. ஊர் சொல்ற சடங்க நான் செய்யறேன்யா. என்ன சடங்கு சடங்குன்னு சொல்றானுங்க? நான் சொன்னது உண்மைதான். நீங்க சொல்றதுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுறேன். பொம்மியும் பூசாரியும் கோவில் குளத்துல 3 தடவை முங்கி குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து அந்த நாகாத்தம்மன் குடியிருக்கிற புத்து கோவில்ல 2 பேரும் சத்தியம் பண்ணணும். சத்தியம்லாம் நமக்கு சக்கரை கட்டியாச்சே, பண்ணிட வேண்டியதான். அந்த நாகாத்தம்மன் குடியிருக்கிற புத்துல வழக்கமா நாம செய்யற சடங்கையும் இவங்க தான் செய்யணும். தமர, பொம்மி எங்கம்மா? அவ எங்க போனானே தெரியலம்மா. ஏங்க, ஊர்க்காரங்க எல்லாரும் ஆத்தாளுக்கு பூஜை பண்ற என்னையே குத்தஞ்சாட்டி பாம்பு புத்துக்குள்ள கையை விட வைக்க நினைச்சீங்கல்ல? இப்ப என்னாச்சுன்னு பாருங்க. அந்த பொண்ணு பாம்பு புத்துக்குள்ள கையை விடுறதுக்கு பயந்து ஓடிட்டான். இதுல இருந்தே அவ பேசினதெல்லாம் பொய்னு தெரியுதுல்ல? அவ பொம்மி இல்லன்னு நான் அடிச்சு சொல்றேன். ஐயோ, இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாதீங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவ எப்படியும் வந்துருவா. இவ்வளவு நேரம் இல்லாதவ இப்ப மட்டும் எங்க இருந்துமா வந்துட போறாவ? கரெக்டா புத்துக்குள்ள கைய விடுற சடங்கு நடக்கிறப்ப எப்படி அவ காணாம போவா? நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப பூசாரி சொல்றதுதான் கரெக்ட்னு தெரியுது. ஆமாங்க, அவ பொம்மியே இல்ல. அவ பயந்துதான் ஓடி இருக்கா. இனிமே இந்த சடங்கு நடக்க தேவையில்லைங்க. இது அத்தனைக்கு காரணம் இந்த கிருஷ்ணவேணி தான். அது இதுன்னு பேசி இந்த ஊர்க்காரங்களோட நேரத்தை கெடுத்திருக்காங்க.
அதுக்காக கிருஷ்ணவேணி ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, என்ன நம்புங்க. அவ என் பொண்ணு பொம்மிதான். அவ கண்டிப்பா வந்துருவாங்க. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலங்க. போனைய வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவ கண்டிப்பா வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏமா கிருஷ்ணவேணி, நீ பண்ணது பெரிய தப்புமா. இது வரைக்கும் பொம்மியே வரல, இன்னும் நீ இங்க இருந்து வாதாடிக்கிட்டு இருக்க. பூசாரி ஐயா சொன்னதுதான் கரெக்ட். நீ மொத்த பேர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், வேற வழியே இல்ல. ஐயோ, ஏன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. ஏன் பொம்மி இப்படி பண்ற? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வேற என்னக்கா, என்னாச்சு? ராணி, இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்க்கா, என்னாச்சு?